அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். ரசவாதி அப்படிங்கிற புத்தகத்தை சுஷிலா மாஸ்டர் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். வணக்கம் மாஸ்டர், நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வணக்கம் மாஸ்டர்ஸ். நான் வந்து கடந்த 2 வாரமா ரசவாதி புக்கு பத்தின கதைய சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அதுல வந்து ரசவாதியில முதல்ல நம்ம பாக்குறது வந்து ஒரு சின்ன பையன். அவன் வந்து ஆடு மேய்க்கிற சிறுவனை பத்திய கதை தான் அது. அவன் வந்து எப்படி தன்னுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக பயணம் செய்யறான். அது தன்னுடைய ஆத்மார்த்தமா அவனுக்கு வந்த கனவை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய லைஃப்ல அவனுடைய கோலா இருக்குது. அதை நோக்கி அவன் போயிட்டு இருக்கிறான். அப்படி அவன் போகும்போது அவனுக்கு வந்த இன்னல்களும் அவன் எப்படி அதை ஜெயிச்சு அந்த கனவை நிறைவேற்ற போறான்ங்கிறா அப்படிங்கிறத பாக்குறது தான் இந்த கதையினுடைய இது முக்கியமான சம்மரி. அதாவது இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்ததுல அவர் வந்து என்ன பண்றாரு, அவங்க அப்பா வந்து இவனை ஒரு பாதிரியா இருக்கணும் அப்படின்னு ஆக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா இவனுக்கு வந்து சாண்டியாகோ, அந்த சிறுவன் பேரு, சாண்டியாகோ என்ன நினைக்கிறாருன்னா தான் வந்து ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை சாண்டியாகோவுக்கு. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, நான் உன்னை எப்படியாவது படிக்க வச்சு பயிற்சி பள்ளியில பாதிரியா கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இவர் வந்து தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து இதுல பயணம் செய்யணும், ஊர் ஊரா சென்று பயணம் செய்யணும்னு நினைக்கிறான். அப்ப வந்து அவங்க அப்பா சொல்றாரு, ஊர் ஊரா போகணும்னு நீ நினைச்சீன்னா அதுக்கு வந்து நீ ஒரு இடையனாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, பரவாயில்ல நான் இடையனாவே ஊர் ஊரா போய் பாக்குறேன் அப்படின்னு ஓகே சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட விடை பெற்றுட்டு போறாரு. அப்ப இவர் வந்து இந்த சாண்டியாகோ வந்து ஒரு பாலடைஞ்ச கோவில்ல எப்பவுமே ஆடுகளை மேய்ச்சிட்டு போய் படுப்ப. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது எப்போ டெய்லி தவறாம ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து அந்த ஆடுகளோட வந்து ஒரு சிறுமி வர்றா. அந்த சிறுமி வந்து என்ன சொல்றான்னா, நீ வந்து எகிப்துக்கு போனீன்னா உனக்கு ஒரு புதையல் கிடைக்கும், எகிப்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சாண்டியாகோவுக்கு சொல்றா அந்த சின்ன பொண்ணு. உடனே இவனுக்கு வந்து எகிப்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருது. அதனாலதான் அவங்க அப்பா கிட்ட வந்து தன்னுடைய கனவுக்கா இது பண்றதுக்காக தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. சாண்டியாகோ அப்படி போகும்போது ஒரு கிராமத்துல வந்து ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு வந்து இவனுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனாலும் அந்த அவங்க அப்பா தான் வந்து இந்த ஒரு பெரிய வியாபாரியா இருக்காரு அந்த நாட்டுல, அந்த நகரத்துல. அப்போ அந்த வியாபாரி வந்து ஆட்டினுடைய ரோமங்களை எல்லாம் வாங்குவாரு. அதனால அங்க போயிட்டு சும்மா 2 மணி நேரம் சும்மா இருக்கும்போது அந்த பொண்ணுடைய கூட பேசிட்டு இருக்கிறான். பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு மனசார. இது நடந்து ஒரு 2 வருஷங்கள் ஆகிருச்சு. 2 வருஷம் ஆன உடனே திருப்பியும் வந்து அந்த பொண்ணை பாக்குறதுக்கு இப்ப போலான்னு நினைச்சிட்டு இருக்கிறான். நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த கதையை பத்தி எப்ப பாரு ஒரு கனவுல வருது இல்லையா, புதையல் கிடைக்கிற மாதிரி, புதையல் எடுக்கிற மாதிரி அவனுக்கு வருது. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போற வழியில வேற ஒரு நகரத்துல ஒரு லேடி இருக்காங்க. அதாவது அவங்க வந்து கை பார்த்து குறி சொல்றவங்க. அவங்கள கேட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாமோ அப்படின்னு அதுதான் லாஸ்ட் டைம் நான் சொல்லி முடிச்சேன். அங்க ஒரு வயதான அந்த அம்மாவை பார்த்தோன்னே அவங்க சொல்றாங்க, இந்த மொழி வந்து உனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா உன்னுடைய ஆத்மார்த்தமா உனக்கு வந்து இந்த கனவு வந்துகிட்டே இருக்குது. அதனால எனக்கு இதனுடைய அர்த்தம் சொல்ல தெரியாது. ஆனா நிச்சயமா நீ வந்து எகிப்து போற. அங்க ஒரு புதையல் இருக்குது. அந்த புதையல் வந்து நீ நிச்சயமா கண்டுபிடிப்ப. அது வந்து உன்னை ஒரு பெரிய பணக்காரனா ஆக்கும். அப்படி நீ வந்து அந்த புதையலை கண்டுபிடிச்சீன்னா நான் இப்ப சொன்னேன் இல்லையா, உனக்கு நிச்சயமா உனக்கு புதையல் கிடைக்கும்னு. அதுக்காக எனக்கு வந்து நான் ஆட்டுல வந்து 10ல் 1 பங்கு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசி முடிக்கிறாங்க. அத்தோட நான் போன இதுல சொன்னேன். இப்ப என்ன பண்றாருன்னா இந்த சாண்டியாகோ வந்து இந்த அம்மா சொன்னாங்க இல்லையா வயசானவங்க, அதை கேட்ட உடனே அவன் மூதாட்டிய தேடி வந்திருக்கவே வேண்டியதில்லை. இது என்ன நான் சொன்னதையே சொல்லிட்டு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து ரொம்ப எளிமையான விஷயங்கள அப்ப அந்த அம்மாவும் ஒத்துக்கிறாங்க மூதாட்டி. என்னன்னா நான் வந்து ரொம்ப படிச்சவ இல்லை, நான் வந்து கை பார்த்து குறி சொல்றவ, அதனால என்னால எளிமையான விஷயங்களை பத்தி தான் சொல்ல முடியும் அத அப்படின்னு சொன்னோடனே சரி சரி அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான்.
எப்படியோ வந்து இந்த மூதாட்டி என்கிட்ட பணம் கேட்கல, புதையல் கிடைச்சா அதுல தானே ஒரு பங்கு கேட்டுக்கிறாங்க, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறோம். கிளம்பி போயிட்டே இருக்கும்போது சாண்டியாகோ வந்து இந்த கனவுல எல்லாம் இனிமேல் எப்பவுமே நம்ம வந்து நம்பிக்கை வைக்க கூடாது அப்படின்னு தீர்மானிச்சுட்டு, இன்னும் நிறைய எனக்கு வேலையெல்லாம் இருக்குது, அதை பாக்குறத விட்டுட்டு இந்த கனவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்க கூடாதுன்னுட்டு நேரா போய் ஒரு க புஸ்தகம் பழைய ஒரு புக்கு வச்சிருப்பான் கையில. அத குடுத்துட்டு ஒரு பெரிய புக் ஒண்ணு வாங்கிக்கிறான். எப்பவுமே சாண்டியாகோவுக்கு ஒரு பழக்கம் உண்டு. எப்பன்னா ஒரு புக் படிச்சு முடிச்சுட்டா, அத குடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற ஒரு புக் வாங்கி படிப்பாரு. அந்த மாதிரி அந்த புக்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய புக்கா வாங்கிட்டு, அப்போ வந்து ரொம்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால, அங்க போயி ஒரு கடையில நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, அந்த கடையில வந்து ஒரு செம்மறியாடுகள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த கடையில ஒரு பெஞ்சுல உட்காந்துட்டு, ஒரு ஒயின் பாட்டில் வாங்கி அத வந்து மெதுவா ரசிச்சு குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த வெயிலுக்காக. அவனுக்கு நல்லா இருக்கு. ஆனா, அந்த செம்மறியாடுகள் நெறைய ஓட்டிட்டு வந்தான்ல்ல, அங்க வந்து இந்த கிராமத்துல அவனுக்கு தெரிஞ்ச நெறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க. அதனால அவனோட ஃப்ரெண்டு வீட்ல அந்த ஆடுகளை எல்லாம் கொண்டு போய் கட்டி வச்சுட்டு வந்து தனியா தான் இங்க வந்து இருப்பாரு. உட்கார்ந்து இந்த கடையில உட்கார்ந்துட்டு புக்கு மாத்திட்டு, தான் வந்து அமைதியா இருந்துட்டு இருக்கும்போது, அங்க வந்து ஒரு அந்த புஸ்தகத்த படிக்க வாங்கணும்னே அந்த புஸ்தகத்த படிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்குறாரு. அது பெரிய புக்கா இருக்கிறதுனால முதல் பக்கத்திலேயே வந்து அது ஒரு கல்லறை சடங்கு பத்திய கதையா இருக்குது. அதனால அவன் வந்து அது ரொம்ப விவரிக்கப்பட்டிருந்துச்சு கல்லறை சடங்க பத்தி. அதுல சம்பந்தப்பட்ட பெயர்கள் எல்லாம் ரொம்ப அவனுக்கு வந்து உச்சரிக்கவே கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஏராளமான நபர்களை எல்லாம் போட்டு, ச இவனுக்கு வாயிலேயே நுழையாத பெயர்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்போ வந்து அவன் நெனச்சுக்கலாம், இது வந்து ஈமச்சடங்கு தான் விவரிக்கப்பட்டிருக்குது. ஆ ஆனா வந்து ஒரு ஒரு நாளைக்கு எப்படி பனி கொட்டிய ஒரு நாளன்று ஈமச்சடங்கு நடந்ததுங்கிறத பத்தி தான் அந்த புக்ல இருக்குது. ஆனா, அ இதுல வந்து நெறைய பெயர்கள போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலா நான்லாம் புக் எழுதுனேன்னா, நிச்சயமா அ இந்த மாதிரி எல்லாம் எழுத மாட்டேன். அப்படின்னு தன்ன போல நெனச்சுட்டு, அவன் வந்து அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, என்ன செம்மறியாடுகளினுடைய ரோமத்தை வந்து அ எப்படி வலிக்கிறது? அதெல்லாம் வந்து அந்த ஆண்டலுனால வந்து ஒரு லேடி பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா முதல்ல? ஒரு வியாபாரி என் மகளோட பேசிட்டு இருந்தான்னு. இப்ப அங்க போலான்னு தான் இவரு வந்து இந்த சாண்டியாகோ வந்து விரும்புறான். அப்போ வந்து இப்ப சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கையில என்ன பண்றான்னா, அவள பத்தி அவன் அப்படியே நினைவுல அவள பத்தியே நெனச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு என்ன அங்க போன உடனே அவள பார்க்கணும். நம்ம வந்து அவகிட்ட நெறைய கதை நம்ம படிச்ச புக்ல இருந்து சொல்லணும். ஆனா அதெல்லாம் தானே செஞ்ச மாதிரி சொல்லணும். அப்பதான் அவ வந்து ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருப்பா. அது மாரி கற்பனையில இவனே வந்து அவள போய் பார்த்த மாதிரியும் இதெல்லாம் பேசிக்கிட்டு, தன்ன போல மனசுல நெனச்சுட்டு அந்த கடையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அ அ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து ஒரு வயசானவரு வர்றாரு. அவரு வந்த உடனே, அந்த முதியவர் வந்து என்ன பண்றாருன்னா, இவன பார்த்த உடனே எப்படியாவது இந்த பையன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சித்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவனுக்கு வந்து ரொம்ப களைப்பாவும், இவனுடைய நினைப்பெல்லாம் அந்த ஆன்டிலோனாவுல இருக்கிற அந்த வியாபாரியின் மகள பத்தியே இருக்கும்போது, இது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா நெனைக்கிறான். ஒரு முதியவர் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு, இவனையே கவனிச்சுக்கிட்டு, ம் என்ன இவன் செய்றான்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, இவனுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த கஷ்டமா இருக்குது. நம்ம ஒண்ணு நெனச்சுட்டு இருக்கிறோம். இவரு வேற வயசானவரு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு கேட்டுட்டு இருக்காரே அப்டின்னுட்டு. அப்போ அந்த வயசானவர் என்ன பண்றாரு, அந்த ஒயின் பாட்டில பார்த்தோனே கேட்கிறாரு. இவனுக்கு வந்து இந்தா நமக்கு வேண்டவே வேண்டாம். அந்த ஒயின் பாட்டில அவரே வச்சுக்கட்டும்னு சொல்லி ஃபுல்லா அவங்க அந்த வயசானவர்கிட்ட அந்த ஒயின் பாட்டில குடுத்துடுறாரு. ஆனா வந்து அந்த அவரு வந்து அங்கிருந்து அந்த முதியவர் நகர விரும்புறதாக தெரியவே இல்ல. அவர் பேச்செல்லாம் பார்த்தா, ஷூரா இவன் பக்கத்துல உட்கார்ந்து ஏதோ பேச விரும்பியே வந்திருக்காரு. அப்ப வந்து நிச்சயமா இவனோட பேச விரும்புறாரு. அதனால அவர் என்ன பண்றாரு, அந்த புக்க பார்த்தோனே, "இது என்ன புக்குப்பா? என்ன படிச்சுட்டு இருக்கிற நீயி?" அப்படின்னு கேட்டோனே, இவனுக்கு வந்து மரியாதை இல்லாம, "என்ன இது இப்படி கேட்கிறாரே? நான் ஏதோ படிச்சுட்டு போறேன்னு சொல்லணும்னு மனசுக்குள்ள தோணும்." ஆனாலும், அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, "பெரியவங்ககிட்டலாம் மரியாதையா பேசணும்." அப்படின்னு.
மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்னு. அது இவனுக்கு ஞாபகம் வந்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரியா, இப்பதான் இருந்த ஒயினையும் குடிச்சாரு, இப்ப புக்கை பத்தி கேக்குறாரு, இவருக்கெல்லாம் இந்த புக்கை பத்தி என்ன தெரிய போகுது, இருந்தாலும் பாருங்க நம்ம கிட்ட கேக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. இந்தாங்க இந்த புக்கு குடுத்தோனே அந்த புக் எடுத்துட்டு அந்த முதியவர் என்ன பண்றாருன்னா, முதல் பக்கம், பின்னாடி பக்கம் எல்லாம் அப்படியே திருப்பி திருப்பி பார்க்குறாரு. திருப்பி திருப்பி முன்னும் பின்னும் மேலும் கீழும் பார்த்துட்டு, இது ஒரு முக்கியமான புஸ்தகம் தான். ஆனா உண்மையில் வந்து இந்த புக் ரொம்ப முக்கியம் தான். ஆனா இந்த புக் வந்து உண்மையிலே ரொம்ப எரிச்சலூட்டும்பா அப்படின்னு சொல்லி அந்த சாண்டியாகோ கிட்ட சொல்றாரு. உடனே சாண்டியாகோ இதை கேட்ட உடனே ரொம்ப திகைப்பா இருக்குது அவனுக்கு. என்ன இது? இந்த முதியோருக்கு வாசிக்க தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் வந்து இந்த புக்கை ஏற்கனவே படிச்சவர் போலயும், இதுல வந்து ரொம்ப நல்லா இல்ல, எரிச்சல் ஊட்டுவதா இருக்கும்னெல்லாம் இவருடைய கமெண்ட் சொல்றாரு. அப்போ வந்து பேசாம இந்த புக்க மாத்திக்கலாமோ? அவர் சொன்னோனே இவன் மனசுக்குள்ள இந்த பக்கத்துல தானே இந்த கடையில மாத்தணும். பேசாம இத குடுத்துட்டு வேற புக்க மாத்திக்கலாமோ? அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். அப்ப வந்து அந்த இவரு சொல்றாரு, உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையுமே அனைத்து புத்தகங்களும் சொல்லுகின்ற அதே விஷயத்த தான் இந்த புத்தகத்திலயும் சொல்லியிருக்காங்க. ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்ல. அப்படின்னுட்டு இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நமக்கு வந்து நிகழ்கின்ற விஷயங்கள் நடக்குதுன்னு வைங்க. அது வந்து கட்டுப்பாட்டை நாம் இழந்து விடுகிறோம். அந்த விஷயங்கள் மீதான கட்டுப்பாட்டை நாம் இழந்து விடுகிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு வைங்க. அது நமக்கு ஆசையா இருக்கும். அந்த விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்யணும்னு. ஆனா அத வந்து நம்ம விட்டுர்றோம். ஏன்னா, எ என்னனால நம்ம இழந்து விடுறோம்னா, நம்முடைய வாழ்க்கை வந்து இது தலைவிதி விட்டு போட்டு, அதுக்கப்புறம் நெனச்சுட்டு, ஐயோ! நம்ம தலைவிதி இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டாக்டருக்கே ஆகணும் அப்படின்னு உங்க மனசுலலாம் இருக்குன்னு வைங்க. அத வந்து முயற்சி செஞ்சு அது கிடைக்க போற இதுல வந்து வேற யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, அத விட்டுட்டு வேற விஷயத்துக்கு போயிறது. அப்படி நம்ம வந்து இருக்கிற மனசுல தோன்றத விட்டுட்டு, வேற இதுக்கு போறோம்ல்ல. அதுதான் அப்படி வாழ்க்கைய தொடங்குறது தான் நம்ம தலைவிதி. நம்ம இதுதான் நமக்கு எழுதியிருக்குது. நம்ம நினைச்சது எங்க கிடைக்க போகுதா? அப்படின்னு நெறைய விஷயங்கள் நம்மளே யோசிப்போம் இல்லையா? அது தலைவிதின்னு நம்ம விடுறோம். அந்த தலைவிதின்னு விடுறது தான் வந்து உலகினுடைய அ மிகப்பெரிய பொய்யே அதுதான். நம்ம நினைக்கிறது ஒண்ணு. ஆனா, கிடைச்சத வச்சுக்கிட்டு அதுதான் நமக்கு தலைவிதி அப்படின்னு நினைச்சுட்டு, அந்த நினைக்கிறத விட்டுறது தான் பொய் அப்படின்னு சொல்றாரு இந்த பெரியவரு. அந்த நல்ல விஷயம் ஏனெனில் பயணம் செய்வதை நீ வந்து உன்ன பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ வந்து பயணம் செய்யணும்னு நினைச்சிருக்க இல்லையா? அத நினைச்சு நீ பயணம் இப்ப செய்ய ஆரம்பிச்சிருக்கிற. ஆனா, எனக்கு நான் என் வாழ்க்கையிலலாம் அப்படி ஒண்ணுமே நிகழலையே அப்படின்னு சொல்லி சாண்டியாகோ உடனே சொல்லுவான். அதாவது நான் அதுக்கு உடனே வந்து இந்த வயதான முதியவர் சொல்றாரு, "ஆமாமா, நீ உன் வாழ்க்கையில் வந்து இடையனாகணும். அதாவது பயணம் செய்யணும், ஊர் ஊரா சுத்தி பார்க்கணும்னு நெனச்சேன். அதுக்காக ஒரு இடையனால தான் அப்படி ஊர் ஊரா பயணம் செய்ய முடியும்னு தெரிஞ்சோனே, பாதிரியாக போகாம இப்படியே வந்துட்டேன்." அப்படின்னு சொன்னோனே இவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. நம்ம கதை எப்படி அ இவருக்கு இப்ப இந்த முதியவருக்கு தெரிஞ்சுச்சு? அப்படின்னோனே இவரு வந்து பார்க்கறதுக்கு ஒரு அரேபியர் போலயும் இருக்கிறாங்க. அவரு வந்து இப்படியெல்லாம் கரெக்ட்டா சொல்லிர்றாரு அப்படின்னு நினைச்சுட்டு, இப்ப அவன் இருக்கிற இடம் வந்து தரீஃபாங்கிற இடத்துல இருக்கிறான். அங்கிருந்து அரேபியாவுக்கும், ஆப்பிரிக்காவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்குது. அதனால இவர பார்த்தா ஒரு அரேபியன் மாதிரியும் இருக்கிறாரு. என்ன கரெக்ட்டா சொல்லிட்டு வேற இருக்காரு. அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு, "சரி, சரி நீங்க எங்கருந்து வர்றீங்க?" அப்படின்னு சொல்லி சாண்டியாகோ கேட்கிறாரு. அந்த முதியவர பார்த்து. "நான் பல இடங்கள்ல இருந்து வர்றேன்" அப்படின்னு உடனே சொல்லுவாரு. அதுக்கு பல இடங்கள்ல இருந்து எப்படி வர முடியும் ஒரு ஆள்னால? ஏதாவது ஒரு இடத்துல இருந்து தானே வர முடியும். யாராலுமே பல இடங்கள்லலாம் இருந்தெல்லாம் வர முடியாது. அப்படின்னு பதிலுக்கு சாண்டியாகோ சொல்லிட்டு, என்னைய எடுத்துக்கங்க. நான் ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் வர்றேன். ஒரு புராதன கோட்டை ஒண்ணு இருக்குது. அதுக்கு பக்கத்துல உள்ள நகரத்தை சேர்ந்தவன் தான் நானு. ஒரே இடத்துல இருந்து அந்த நகரத்தில் தான் நான் பிறந்தேன். அப்படியானால் நான் வந்து உடனே அத கேட்டவுடனே அந்த வயதானவர் சொன்னாங்க, "அப்படின்னா நீ வந்து ஒரே நகரத்துல இருந்து வர்றீன்னா, நானும் வந்து சாலே சலேம்"
அதாவது சாலேம் அப்படி நகர்ல பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது எங்க இருக்குது அப்படின்னு சாண்டியாகோக்கு தெரியல. ஆனாலும் நம்ம அப்படி கேட்டோம்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது, அறிவெளி போல இருக்கிறோம் அப்படின்னு அவரு நினைச்சுப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு அதை கேட்க விரும்பல அவன். ஆனா அந்த நகரை பத்தி ஏதேனும் துப்பு கிடைக்குமா என்று பார்க்கும் முயற்சியில் அவன் அந்த முதியவரிடம், அந்த சாலேம் எப்படிப்பட்ட ஊர் என்று கேட்கிறான். அப்போ உடனே எப்போதும் எப்படி வந்துள்ளதோ இப்போதும் அப்படித்தான். அந்த சாலை எங்க இருக்குதுன்னு கேட்டா, நீ வந்து கொஞ்சம் அறிவெளியான்னு நினைப்பாங்களோன்னு இவனுக்கு தோணணும்னு, அது எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு கேட்டோனே, அதுக்கு அந்த முதியவர் வந்து, எப்போதும் எப்படி இருந்ததோ அப்படிதான் இப்போதும் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்ப நீங்க அங்க என்ன செய்றீங்க? அப்படின்னு சொன்னோனே, நான் வந்து அங்க என்ன செய்கிறேன்னா, அந்த முதியவர் வந்து ரொம்ப கலகலன்னு உடனே இவன் கேட்ட கேள்விக்கு ரொம்ப நேரம் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, நான் தான் அந்த சாலேம் நகரத்தினுடைய அரசன் அப்படின்னு கூறுறாரு. உடனே வந்து இவனுக்கு ஒரே ஆச்சரியமா போயிடுது. என்ன இது? இது வினோதமான விஷயங்களை வந்து மக்கள் கூறியதாக சாண்டியாகோ நினைக்கிறான். இது என்ன இது இப்படியெல்லாம் வந்து வினோதமா தன்னுடைய வினோதமா ஒரு பேச்சு பேசுறாதே, அதுக்கு அரசன்னு வேற சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மக்களை எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து புத்தகத்த படிச்சுட்டு தனிமையில இருக்கிறதே மேல். ஏன்னா, இது என்ன இது நம்பவே முடியல. இவரு ஒரு அரசர்ன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அ நம்ப நம்பகமான அதாவது நம்பக்கூடிய கதைய சொல்லுங்க. இப்படி நீங்க சொல்றீங்க. மக்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கூறுகின்ற அந்த வினோதமான விஷயங்கள். இப்ப இவங்க இந்த வயதானவர் கூட பேசிட்டு இருக்கான் இல்லையா? இவர் கூறுறது இவனுக்கே வினோதமா இருக்குது. இவ்வளவு நாள் பக்கத்திலேயே உட்கார்ந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்து தான் ஒரு அரசன் சொல்றாரே, இத நம்புறதா நம்ப வேண்டாமான்னு நினைச்சுட்டு இருக்கும்போது, அந்த முதியவர் சொல்றாரு, "என் பெயர் மெல்கிஜிடிக் மெல்கிஜிடெக்" அப்படிங்கிறாரு. அது என்ன ஒரு மாதிரியான பெயரா இருக்கே! அப்படின்னு நினைச்சுட்டு, சரி செம்மறியாடுகள் எல்லாம் உன்கிட்ட எவ்வளவு இருக்குது? அப்படின்னு கேட்கிறாரு அந்த முதியவர். அதுக்கு இவன் சொல்றான், போதுமானவை இருக்குது. ஏன் அதுக்கு என்ன? அப்படின்னு கேட்கிறான். இல்ல, இல்ல உன்கிட்ட போதுமானவை இருக்குது இல்லையா? செம்மறியாடுகள் இருப்பதாக நீ நினைத்தால் என்னால வந்து உனக்கு உதவ முடியாதுப்பா. உன்கிட்ட தான் போதுமான இது இருக்குங்கிறியே. நான் ஒண்ணும் உதவி எல்லாம் கேட்கலையே உங்ககிட்ட. நீங்களா பேசிக்கிட்டு எவ்வளவு இருக்கு நீங்க எனக்கு போதுமானது. என்கிட்ட வாங்கி ஒயின குடிச்சிட்டு, இவர் பாட்டுக்கு என்னமோ எனக்கு உதவுற மாதிரி பேசுறாளே! அப்படின்னு மனசுக்குள்ள வந்து புத்தகத்தையும் திருப்பி குடுங்க. நான் போறேன். செம்மறியாடுகளை எல்லாம் அழைச்சிட்டு போகணும். என் ஃப்ரெண்டு வீட்ல கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோனே, அப்ப வந்து இவரு கேட்கிறாரு, செம்மறி ஆடுகளில் வந்து 10ல் ஒரு பகுதியை எனக்கு குடுத்தீன்னா, அந்த மறைஞ்சிருக்கிற புதையலை எப்படி எடுக்கிறதுங்கிற விஷயத்த நான் சொல்லுவேன். அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அத கேட்டவுடனே, அ இவன் நெனச்சுக்கிறான், இவன் புத்தி எங்க போகுதுன்னா, அந்த முதல் ஒரு கிழவி வயசான பாட்டிகிட்ட போய் இவன் ஜோசியம் கேட்டான் இல்லையா? ஓ! அந்த ஜோசியனுடைய கணவரா தான் இவரு இருப்பாரோ என்னமோ! ஏன்னா 2 பேரும் சேர்ந்துட்டு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்குது, புதையல் இருக்கிறதாக. அவ வேற வந்து புதையல்ல 10ல் ஒரு பங்கு கேட்டாங்க. இவரு வந்து தான் வச்சிருக்கிற செம்மறி ஆடுகள்ல வந்து 10ல் ஒரு பங்கு கேட்கிறாரு. அப்ப 2 பேருமே ஒரு இணைஞ்சு தான் முதியவரும் ஒரு குறவரா தான் இருக்கணுமோ அப்படின்னு கற்பனை மனசுக்குள்ள அப்படியே நெனச்சுட்டு இருக்கான். நெனச்சுட்டே வந்து ஏதோ அந்த ஏதோ அவன் தொடங்குறதுக்கு முன்னயே அந்த முதியவர் வந்து ஒரு குச்சி எடுத்து அந்த கடைவீதியில் மணல் மீது எழுதத் தொடங்குறாரு. அப்ப அவன் குனிஞ்சு எழுதும்பொழுது அவருடைய கழுத்திலிருந்து ஒரு செயின் வந்து வெளிய வருது. அப்படியே கண்ணெல்லாம் வந்து கூசுற அளவுக்கு கூச செய்த ஒளிமயமான ஏதோ ஒரு இது செயின் வெளிய வந்தோனே, இவன் பார்க்கறதுக்குள்ள அந்த ஆள் ரொம்ப வேகமா அந்த செயின வந்து மறைச்சிடுறாரு, முதியவர். தன் வயசுக்கு மீறியதுல முதியவர் வந்து அந்த செயின மறைச்சிடுறாரு, இந்த சாண்டியாகோவுக்கு தெரியாம. அப்புறம் வந்து என்ன பண்றான் சாண்டியாகோ வந்து, திருப்பியும் அந்த இத பார்க்காத மாதிரி இவன் இருப்பான். அப்போ வந்து அந்த கடைவீதி மணல்ல அந்த வயதான ஒரு பேரு என்ன பண்றாருன்னா, ஒரு குச்சி எடுத்தாரு இல்லையா? அதுல சாண்டியாகோவினுடைய தந்தையின் பெயர், தாயின் பெயர், அப்புறம் தன்னுடைய இளம் பருவத்தில் தான் சென்றிருந்த கிறிஸ்தவ பயிற்சி அந்த சாண்டியாகோ படிச்சுட்டு வந்தான்ல்ல, கிறிஸ்தவ பயிற்சி பள்ளி, அந்த பள்ளியின் பெயரும் எழுதி, தான் சந்திக்கவிருந்த வியாபாரியின் மகளுடைய பெயர் கூட இவனுக்கு தெரியாது. ஆன்டிலூனாவுல ஒரு பொண்ண பார்க்குறான்ல்ல, அந்த பொண்ணோட பேரும் மணல் மீது எழுதி, அப்புறம்
அவளுடைய பெயரே அதுவரை இவனுக்கே தெரியாது. ஆனா யாரிடமும் சொல்லாத பல விஷயங்களையும் அவன் வந்து அதில் எழுதப்பட்டிருந்தது. நான் சாலேம் நகரின் அரசன் என்று அந்த முதியவர் மீண்டும் கூறினார். அப்போ வந்து இந்த கனவால் ஆச்சரியமும், தர்ம சங்கடமும் சாண்டியாவுக்கு ஏற்படுது. ஒரு அரசன் ஒரு இடையனான என்னுடன் பேச வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பல காரணங்கள் உள்ளது. ஆனால், உன்னுடைய பிறவி நோக்கத்தை கண்டுபிடிப்பதில் நீ வெற்றி பெற்றுள்ளதுதான் மிக முக்கியமான காரணம் என்று நாம் வைத்துக் கொள்வோம். எப்படி நீங்க ஒரு அரசனா இருந்துட்டு என்கிட்ட வந்து ஒரு இடையங்கிட்ட இவ்வளவெல்லாம் பேசுறீங்களேன்னு சாண்டியாகோ கேட்டவுடனே அதுக்கு அவரு சொல்றாரு, ஒரு அரசன் வந்து மக்களோட பேசுறதுக்கு பல காரணங்கள் எல்லாம் இருக்கு. அதுல முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நீ வந்து உன்னுடைய பிறவி நோக்கத்தை கண்டுபிடிப்பதில் இருக்கிறீ இல்லையா? அதனால தான். ஒருவருடைய பிறவி நோக்கம்னா என்ன அப்படின்னு சாண்டியாகோ கேட்டோன்னே, வாழ்வில் வந்து நீ எப்போதும் அடைய விரும்பி வந்துள்ள ஒன்றுதான். நீ என் வாழ்க்கையில இதத்தான் நீ அடையணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்கிறீ இல்லையா? வாழ்க்கையில என்னுடைய இலக்கு இதுதான். நான் போய் அடையணும்னு. அதுதான் உன்னுடைய பிறவி நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமே இளமை பருவத்தில் ஒரு நோக்கத்தோட தான் இந்த பூமிக்கே நம்ம வந்திருப்போம். வந்து கொஞ்ச நாள்லயே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய நோக்கத்த மறந்துட்டு அது யாரு அம்மா, அப்பா என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய இலக்கு வந்து என்னங்கிறதையே மறந்துட்டு இருப்போம். ஆனா, நீ வந்து இவ்வளவு நேரம், இவ்வளவு இதா நீ வந்து உன்னுடைய இலக்க நோக்கி போறது, அதனால தான் நான் வந்து உன்கிட்ட இவ்வளவு நேரம் ஒரு அரசனா இருந்தும் நான் பேசிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லுவாரு அவரு. எதையுமே சாண்டியாகோனால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த அரசன் என்ன சொல்றாரு? என்ன அப்படின்னு. மர்மமான சக்தி என்பதை அவன் தெரிந்து கொள்ள விரும்பினான். அதை தெரிந்து கொண்டு அதை அந்த வியாபாரியின் மகளிடம் தான் கூறினால், அவள் தன்னைக் கண்டு பிரமிப்பாள் என்று அவன் நினைத்தான். அந்த முதியவர் வந்து திருப்பி சொல்றாரு, "ஒரு மாபெரும் உண்மை மட்டுமே உள்ளது. நீ யாராக இருந்தாலும் சரி, நீ செய்வது என்னவாக இருந்தாலும் சரி, நீ உண்மையிலே ஒன்றை விரும்புறீ இல்லையா? அந்த ஆள் ஆள் விருப்பம் தான் பிரபஞ்ச ஆன்மாவிலிருந்து முளைக்கிறது. அந்த ஆழ் மனதிலிருந்து வர்ற விருப்பம் வந்து எங்கிருந்து வருதுன்னா, பிரபஞ்ச ஆன்மாவிலிருந்து தான் வருது. அதுதான் இப்புவியில் உன்னுடைய பிறவி நோக்கம். பிறவி நோக்கம்னு என்னன்னு கேட்டீங்கல்ல, இதுதான். தொடர்ந்து நீ பயணம் செய்வது மட்டுமே ஒருவருடைய விருப்பமாக இருந்தால் கூடவா, அப்படின்னு ஒரு வியாபாரியின் மகளை மணக்க முடிக்க விரும்புவது கூடவா என்று சாண்டியாகோ இதெல்லாமா அப்படின்னு கேட்கிறான். ஆமாம், ஒரு புதையலை தேடி போவதும் கூட உன்னுடைய பிறவி நோக்கமாக இருக்கலாம். மக்களுடைய மகிழ்ச்சி தான் பிரபஞ்ச ஆன்மாவுக்கு வந்து என்ன ஊட்டமளிக்கும் இல்லையா? மகிழ்ச்சியின்மையும், பொறாமையும் கூட அதற்கு ஊட்டமளிக்கும். ஆனாலும் தன்னுடைய பிறவி நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து ஒருத்தன் போறான்னா, அதுதான் ஒருவனுடைய உண்மையான ஒரே கடமையாகும். அதனால நீ உண்மையிலேயே ஒன்றை ஆழமாக விரும்பும் பொழுது, அதை நீ அடைவதற்கு இந்த ஒட்டுமொத்தமான பிரபஞ்சமும் உனக்கு வந்து உதவிக்கு வரும் அப்படின்னு அந்த முதியவர் சொல்றாரு. அப்புறம் இந்த உரையாடலை தொடர்ந்து அந்த முதியவரும், சாண்டியாகவும் சிறிது நேரம் அந்த கடை வீதியையும் அங்கு சென்று கொண்டிருந்த மத்தவங்களை பத்தியும் அமைதியாக பேசிக் கொண்டு அமர்ந்திருக்கிறாங்க. "நீ ஏன் செம்மறியாடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கிறாய்?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு எனக்கு பல இடங்களுக்கும் பயணம் செய்யணும்னு விருப்பம். அதனால தான் நான் செம்மறியாடுகளை அப்ப வந்து அந்த முதியவர் சொல்றாரு, "அந்த கடைவீதியின் முனையில இருந்த ஒரு பேக்கரியில ஒரு ஆள் நிக்கிறான் பாத்தியா? அந்த ஆளனுடைய விருப்பமும் வந்து ஊரெல்லாம் போய் போய் பயணம் செய்யணும்னு தான் விரும்புனாரு. ஆனா அவருடைய விருப்பத்துக்கு வந்து கையில பணம் இல்ல அவர்கிட்ட ஊர் ஊரா சுத்துறதுக்கு. அதனால ஒரு பேக்கரி ஆரம்பிச்சு, பேக்கரிய நல்லபடியா நடத்தி நெறைய பணம் கிடைக்குது. இப்ப என்ன பண்றாருன்னா, இதுலயே பணம் நெறைய வருதே, எதுக்கு ஊர் ஊரா போகணும்? இந்த பணத்த வச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம அ எந்த ஒரு நே நேரம் கிடைக்குதோ, அப்ப வந்து நம்ம எங்க போகணுமோ அங்க போய்க்கலாம் அப்படின்னு முடிவு கட்டிட்டான். அவன் வந்து ஒரு இடையனாக தீர்மானித்திருக்க வேண்டும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அவன் வந்து ஊர் ஊரா போயிட்டு இருப்பான். ஆனா இப்ப வந்து பேக்கரி இருந்ததுனால, இடையர்களை விட அந்த பேக்கரி உரிமையாளர்கள் வந்து அதிக முக்கியமானவர்கள். அதனால அவர்களுக்கு என்ன இருக்கு? இடையர்களுக்கு இடமே வீடு இருக்காது, ஒண்ணும் இருக்காது. போன இடத்துல தங்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆனா இந்த பேக்கரி வச்சிருக்கிறவனுக்கு வீடு இருக்கும். பொறுப்பா படுத்து தூங்கலாம். பெற்றோர்கள் வந்து தங்கள் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நெனைச்சாலும், நிச்சயமா பேக்கரி வச்சிருக்கிறான், அவனுக்கு வீடு இருக்குதுன்னு நெனைச்சு பொண்ண குடுப்பாங்க. அப்படின்னு ஒண்ணு சாண்டியாகோவனுடைய இதயம் வந்து அப்படியே ரொம்ப வலிக்குது. என்னன்னா,
அப்போ வியாபாரியின் மகளை பத்தி உடனே ஆண்டிலோனாவுல இருக்கிறவளை பத்தி நினைக்கிறான். ஐயையோ! நம்ம வெறும் இடையனா தான் இருக்கிறோம். அப்ப அந்த வியாபாரி கூட இந்த மாதிரி பேக்கரிக்காரனா இருக்கிறவன் நல்ல பணக்காரனா இருக்கிறதுக்கு தன்னுடைய மகள குடுக்க விரும்பலாமோ! அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்புறம் அவர் முதியவர் என்னங்கிறாரு, அ காலப்போக்குல தங்களுடைய சொந்த கனவை வந்து இடையர்களாகணும்னு நெனச்ச அந்த கனவை விட்டுட்டு, இந்த மாதிரி பேக்கரி ஆனா நீ வந்து என்ன இந்த புதையல தேடி போற இல்லையா? அதுவரை சாண்டியாகோ வந்து என்ன பண்றாரு, அதுவரை பொறுமையா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான். அப்ப வந்து, நீ உன்னுடைய கனவ தான் மெய்யாக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிற இல்லையா? அதனால உன்னுடைய முயற்சியை கைவிடும் நிலையை எட்டியிருக்கிறாய். அதனால தான் முயற்சியை கைவிட விரும்புகின்ற கணத்தில் தான் நீங்கள் எப்பொழுதும் தோன்றுவீர்களா? அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, நீ உன் முயற்சிய கைவிட்டுருவ போல இருக்குது. ஏன்னா, ஆண்டிலோனால இருக்கிற அந்த பெண்ண பத்தி நீ நெனச்சுட்டு இருக்கிற. நீ போய் அந்த கனவு பிரகாரம் எகிப்துக்கு போயி அந்த புதையல பார்க்குற இத விட்டுருவியோ! அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் நேர்ல வந்து பேசுறேன். அப்படின்னு சொல்லுவாரு. அ டைம் இருக்குதா? இன்னும் ஒரு ஒரு கொஞ்ச நேரம் சொல்லலாமா சாந்தினி? ஒரு 4 மினிட்ஸ் இருக்குமா? நீங்க ம். சொல்லிருங்க. அப்புறம் ஒரு 5, 10 மினிட்ஸ்க்கு இந்த கதைய பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி. அப்படின்னு சொல்லிட்டு, அப்பனா நீ நல்ல இந்த மாதிரி நானு வந்து என்னுடைய விருப்பமான முயற்சி செஞ்சு என்னுடைய கனவ நோக்கி போறத வந்து நான் கைவிடுவேன்னு தெரிஞ்சோனே தான் நீங்க வந்து என்கூட பேச ஆரம்பிச்சீங்களான்னு. ஆமா, அந்த மாதிரி டைம்ல தான் நான் வந்து வே உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சுலபமாக நடைபெறணும் உதவணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்கட்ட வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி இத பத்தி பல விஷயங்களையும் பெரும்பாலான சமயங்களில் நான் அவற்றை மக்களுக்காக செஞ்சிருக்கிறேன். இதே மாதிரி ஒரு முந்தைய வாரத்தின் பொழுது கூட ஒரு சுரங்க தொழிலாளி ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து கல்லில் வந்து இந்த கல்லினுடைய வடிவில் வந்து ஒரு அழகான வைரங்களை கண்டுபிடிப்பதற்காக அந்த தொழிலாளி வந்து எல்லாத்தையும் புறக்கணித்து விட்டு, எப்படியாவது அந்த வைரத்த எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குறிப்பிட்ட நதியில் வந்து வைடூரியங்களை தேடி, தேடி, தேடி அதில் இருக்கிற கற்களை எல்லாம் ஆய்வு செய்றான். எல்லாத்தையும் கல்லையும் முடிச்சுட்டான். இன்னும் ஒரு கல் இருக்குது. அதுக்குள்ள அவன் பொறுமை இழந்துட்டு, இன்ன எங்க எனக்கு வைரம் கிடைக்க போகுது அப்படின்னு அவன் கைவிட இருந்தான். அந்த டைமத்துல நான் வந்து அவனுடைய இத புரிஞ்சுகிட்டு, நான் வந்து என்னுடைய இதிலிருந்து நான் கல்ல எடுத்து போட்டேன். உருண்டோடி சென்று அந்த சுரங்க தொழிலாளியின் பாதங்களின் அருகேயே நான் போய் சேர்ந்தேன் கல்லா. ஆனா அந்த தொழிலாளி என்ன பண்ணிட்டாரு, 5 ஆண்டுகள் வீணாகி போயிருந்தது குறித்து ரொம்ப கோபம், விரக்தியும். அதனால அந்த கல்ல எடுத்து கூட அவன் கையில பார்க்கல. தூக்கி வீசிட்டான். ஆனால் அது வீசிய நேரத்தில் அது கீழே விழுந்து உடைஞ்சது. உடைஞ்சிருந்த அந்த கல்லில் வந்து உலகிலேயும் மிக அழகான ஒரு வைடூரியம் பொதிந்திருந்தது. அதனால தாங்கள் இந்த பூமியில் வாழுவதற்கான காரணத்தை மக்கள் தங்கள் வாழ்வின் துவக்கத்திலேயே தெரிஞ்சிருப்பாங்க. நம்ம எதுக்கு இது வந்தோம்னு துவக்கத்துல தெரியும். ஆனா என்னமோ அத வெகு சீக்கிரமே கைவிட்டுறணும். ஆனாலும் எதார்த்தம் அப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு இவரு சொல்றாரு. உன்னுடைய சொந்த புதையலைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்பி, உன்னுடைய செம்மறியாடுகளில் பாதில் ஒரு பங்க, அதாவது 10ல் ஒரு பங்கை எனக்கு குடுத்தீன்னா அ அந்த முதியவர் கூறினார். அப்போ உடனே இவனும் 10ல் ஒரு பங்கை எடுத்துக் கொள்ளலாமே! ஏன் நீங்க புதையல்ல இருந்தே 10ல் ஒரு பங்கு அந்த வயசான மூதாட்டி கேட்ட மாதிரி எடுத்துக்கலாம்ல. ஏன் என்னுடைய ஆட்டுல கேட்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து அந்த முதியவர் சொல்லுறாரு, உன்னிடம் இல்லாத ஒன்றை கொடுப்பதற்காக நான் வாக்கு கொடுப்பதிலிருந்து நீ தேடலை துவங்கினால், அன்று அடைவதை நோக்கி நீ செயல்படுவதை நிறுத்தி விடுவாய். அதாவது நான் உன்கிட்ட இல்லாதத கேட்கக்கூடாது. இருக்கிறத வந்து கேட்கணும். அதனால ஒரு பங்கை நீ வந்து புரத்திக்கு கொடுப்பதாக முதல்லயே வாக்கு குடுத்துட்டே இல்லையா? எனக்கு வந்து எது எப்படியோ வாழ்வில் எல்லாவற்றிற்கும் ஒரு விலை தான குடுத்தாகணும். எதுவும் விலை குடுக்காம கிடைக்காது இல்லையா? அதனால நீ வந்து எனக்கு அ இத வந்து எனக்கு எப்படியுமே ஆட்டுல வந்து 10ல் ஒரு பகுதி குடுக்கணும். அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த புத்தகத்தை வந்து சாண்டியாகிட்ட திருப்பி குடுத்துடுறாரு. ம். அதாவது நாளைக்கு இதே நேரத்தில் உன்னுடைய செம்மறியாட்டு இது கூட்டத்துல வந்து 10ல் ஒரு பகுதியை இங்க கூட்டிட்டு வா.
மறைந்திருக்கும் புதையலை எப்படி கண்டுபிடிக்கிறது, நீ நாளைக்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த புதையலை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நான் உனக்கு சொல்றேன்னு சொல்றாரு மாஸ்டர். இத்துடன் நான் இந்த கதையை நிறுத்திக்கிறேன். அடுத்த வாரம் இதை தொடரலாம். சவுண்ட் இல்ல. ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. அந்த புக்கு வந்து த அல்ச்சுமிஸ்ட் அப்படிங்கிற அந்த புக்கோட சாரம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு மேய்க்கிற அந்த பையன் வந்து ஒரு பயணம் செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு கிடைக்கிற அந்த அனுபவங்கள், அவன் அவன் என்னெல்லாம் கத்துக்கிறான், அவனுடைய ஜேர்னி. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு வந்து ஜேர்னி தான் முக்கியம், டெஸ்டினேஷனை விட. கீதை சொல்லுது இல்லையா, நம்ம வந்து இப்போ வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பயணத்துல இருக்கிறோம். நம்ம எங்க போய் சேருவோம் அப்படிங்கிறதுல விட நம்ம எப்படி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இதோட முக்கியமான சாரமே அதுதான். இந்த பையன் ட்ரெஷரை தேடி போயிட்டு கிடக்குறான், ஆனா அவனுக்குள்ள இருக்கிற ட்ரெஷர் என்னங்கிறது கடைசியில அவனுக்கு தெரிய வந்துடும். அதுதான். ஸோ இந்த ஜேர்னியில அவனுடைய அந்த அந்த இருப்பு, அந்த நிலையை வந்து அவன் உணருவான் இந்த போக போக. ஸோ அடுத்தடுத்து சாப்டர்ல அது வரும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்கம்மா. நம்ம இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். நன்றி.